நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். ரணிலுக்கு மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் உள்ளதா? பரிசோதனை நடந்ததாக தகவல். யாழில் விபத்தில் சிக்கி ஒருவர் பலி, சடலத்தை இனங்காண உதவுமாறு கோரிக்கை. அரசு வைத்திய அதிகாரிகள் நாளை பணிப்புறக்கணிப்பு. வயலுக்கு சென்ற 3 பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த துயரம். பழி தீர்க்கும் என்பிபி வைத்தியசாலையில் ரணிலுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு. இளைஞனின் உயிரை பறித்த இசை நிகழ்ச்சி. டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்கு எதிர்ப்பு. செம்மணியில் இன்றும் தொடரும் கையெழுத்து போராட்டம். விபத்தில் சிக்கி முதியவர் பலி, உடலத்தை இனங்காண உதவுமாறு காவல்துறையினர் கோரிக்கை. தீவிரமடையும் ரணிலின் உடல்நிலை, வெளிநாடு கொண்டு செல்ல அவசர ஆலோசனை. தொடர்பன விரிவான செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா என்பதை அறிய மருத்துவமனை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது நீரிழப்பு காரணமாக இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் தொடர்பான சில சிக்கல்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை குறித்து நாளை உறுதியான அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. சிறப்பு மருத்துவர்கள் குழுவினால் அவரது உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். எனினும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதனை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு ரணில் விக்ரமசிங்க மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. யாழ் தெல்லிப்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தவளகிரி முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியிலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மீட்கப்பட்ட குறித்த முதியவரின் உடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த மரணத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து ஒருவர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவர் வழங்கிய வாக்குமூலத்தில் நேற்றிரவு பட்டாரக வாகனத்தை பின்பக்கமாக செலுத்திய போது குறித்த முதியவர் தனது வாகனத்தில் சிக்கொண்டு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறித்த முதியவர் ஜாரென இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் உடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த உடலத்தை இனங்காண உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதிலும் நாளை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நெல்வயலில் மின்னல் தாக்கத்தினால் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹகடஹஸ்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். ரத்மலை உப்புல்தனியாவில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். ரத்மலையில் உள்ள நெல்வயலில் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டிருந்த தனது மாடுகளை வீட்டிற்கு கொண்டு வருவதற்காக கனமழை பெய்த போதிலும் வயலுக்கு சென்றபோது அந்த நபர் மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மின்னல் தாக்கத்தினால் பலத்த தீக்காயங்களுக்கு ஆளான நபர் தம்மன்னாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு 8 சிறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதில் 2 ஜெயிலர்கள் மற்றும் 4 ஆயுதமேந்திய அதிகாரிகள் அடங்குவார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவை சுற்றி காவல்துறை பாதுகாப்பும் நிறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22/8/2025 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வாய்க்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன்போது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது அவரது ஆரம்ப பரிசோதனைகள் மற்றும் மேலதிக சிகிச்சைக்காக என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. சோதனைகள் முடிந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட பின்னர் அவர் மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. வயது காரணமாக அவரது இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என பிரதிபலிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். பொரலஸ்கம்ப மாலனி புலத்சிங்க மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹல்ஹிசையை சேர்ந்த 25 வயதானவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட 9 பேர் பொரலஸ்கமுவ பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்ற போது முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வுட்லர் தெரிவித்துள்ளார். இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரிய, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட 30 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். ஜனவரி 27, ஜூன் 2 ஆகிய திகதிகளில் இது தொடர்பாக 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தெரிவிக்காமல் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கை குடிமக்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அணுக அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இந்தியா இலங்கையில் உள் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்முதல் செயல்முறைக்கு மாறாக திட்டத்தை இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் 9 கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலமன்ற கையெழுத்து போராட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த போராட்டமானது மாணவி கிருஷாந்தி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய செம்மணி பகுதியில் பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை மன்னாரில் மேற்கொள்ளப்படும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வவுனியா இளைஞர்களின் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கான இளைஞர் நடவடிக்கை அமைப்பின் பங்கேற்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தவளகிரி முத்துமாரி அம்மன் ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியிலிருந்து முதியவர் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மீட்கப்பட்ட குறித்த முதியவரின் உடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த மரணத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து ஒருவர் தெல்லிப்பளை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவர் வழங்கிய வாக்குமூலத்தில் நேற்றிரவு பட்டாரக வாகனத்தை பின்பக்கமாக செலுத்திய போது குறித்த முதியவர் தனது வாகனத்தில் சிக்குண்டு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறித்த முதியவர் யார் என இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் உடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த உடலத்தை இனங்காண உதவுமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான பின்னணியில் அவரின் உடல்நிலை, அதாவது உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.